பொதுவாவே நான் வண்டி ஓட்டும்போதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கிறது உண்டு தான். ஸோ ரொம்ப கவனமா இருக்கிறது உண்டு. ஸோ என்னன்னு தெரியல, இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, என்ன அறியாமலேயே என்னோட பைக்கு அப்படியே ஒரு கால்ல, அதாவது ஒரு கால்ல கட்டை விரலுக்கும் பக்கத்து உள்ள விரல்ல என்னோட அந்த வண்டியோட பம்பர் அப்படியே சாய்ஞ்சி, ஸோ அந்த ஃபுல் வெயிட்டையும் அந்த விரலு தாங்கி, இப்போ எனக்கு கால் இப்போ ரொம்ப வலியா இருக்கு. ஸோ இதோட பரவால்ல, இதோட போச்சே அப்படின்னு இப்போ நான் சந்தோஷப்பட்டது உண்டு தான். இருந்தாலும் நான் இவ்வளவு ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருப்போம். எப்படி நம்ம மிஸ் பண்ணோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய வருத்தமா போச்சு. ஸோ எதனால இப்போ இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, ஒட்டுமொத்த மாணவர்களும் ரொம்ப கவனமா செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில இந்த காலம் இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருந்து இந்த மாரி நடக்குது அப்படின்னா கவலைப்பட தேவையில்ல. அந்த வகையில நான் கவனமா இருக்கிறதுனால இந்த மாரி நடந்துச்சு அப்படிங்கிறதுனால இப்போ நான் பெருசா கவலைப்படல. இருந்தாலும் எனக்கு மனசு கஷ்டம் தான். பட் ஒரு பக்கம் வலி பயங்கரமா தான் இருக்கு. ஆனா ஒரு சின்ன பிரச்சனையோட போயிடுச்சு. அதனால ஒட்டுமொத்த மாணவர்கள் எல்லாருமே ரொம்ப கவனமா போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால எல்லாருமே பைக்கில் போகும்போதும் சரி, ஸோ நடந்து போகும்போதும் சரி, எப்போதுமே நடந்து போகும்போது ஆப்போசிட்டில் நீங்கள் நடந்து போகணும். அதாவது உங்கள் கண் முன்னாடி வண்டி வரது உங்கள் ட்ராக், நீங்கள் நடந்து போகிற ட்ராக்கில் ஆப்போசிட்டில் வர வண்டி உங்கள் ட்ராக்லேயே வரணும். அப்போ ஆப்போசிட்டாக நீங்கள் நடந்து போகணும். அப்போ தான் ரொம்ப கவனமாக செயல்பட முடியும். நீங்கள் நடந்து போகும்போது நம்ம பின்னாடி வருது பார்த்தீங்களா வண்டிலாம், அந்த ட்ராக்கில் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாக்கா, ஏன்னா சில நேரங்கள் நம்ம பின்னாடி கூட இடிச்சிருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரியான ஒரு காலம் தான் இந்த காலம். ஸோ ரொம்ப இந்த காலத்தில் வாழ்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். அந்த சவாலை ரொம்ப கடுமையாக நம்ம தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இந்த வீடியோ. ஒட்டுமொத்தமானவர்களும் பைக்கில் செல்லும்போது ரொம்ப கவனத்தன்மையோடு செல்ல வேண்டும். கிராஸ் பண்ணும்பொழுது, ரோட்டை கிராஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக செயல்படணும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் நிறையா மெயின்டைன் பண்ணி போங்க. ரொம்ப கவனமாக செயல்படுங்க. ஒட்டுமொத்தமான மக்களுக்கும் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது.